நாடு போற்றுகிற தலைவராக, ஏன் இன்னும் பெருமையோடு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்தியாவிலே மிக சிறந்த தலைவர்களில் ஒருவராக நம்முடைய தலைவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் விளங்குகிறார் என்பதற்கு சான்றாகத்தான் அவருடைய புதல்வராக, இல்லை நாளெல்லாம் உழைத்த உழைப்பு உழைப்பு உழைப்புக்கு சொந்தக்காரராக இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் இந்த தினம் நாட்டு மக்களுக்கு தேவையானவற்றையெல்லாம் நிறைவு செய்து கொண்டிருக்கிறார். அற்புதமான தலைவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அன்பிற்குரிய பெரியோர்களே, இந்த மண் இங்கே சரத்பாலா சொன்னதை போல செக்கெடுத்த செம்மண். ஐயா வஉசி அவர்கள் 2 ஆயுள் தண்டனை பெற்று சிறையில் செக்கெடுத்த செம்மண். அவர் பிறந்த ஊரில் நாங்கள் உரையாற்றுவது மகிழ்ச்சியை மட்டுமல்ல, அவருக்கு நன்றி தெரிவித்துக்கிற அதே நேரத்தில் இந்த காலத்தில் அவருக்கு செய்யாமலே சென்றிருக்கலாம் என்றுதான் எங்களுக்கு தோன்றுகிறது. ஏனென்றால் அப்படி ஒரு நிகழ்வை ஏற்படுத்தியதன் காரணத்தால் யார் யாரோ இந்த நாட்டுடைய பிரதம அமைச்சராக வருகிற நிலை இந்த தினம் ஏற்பட்டு விட்டது. அன்பிற்குரிய பெரியோர்களே, முதலமைச்சர் தலைவர் கழக தலைவர் தளபதி அவர்களும் மாண்புமிகு எதிர்கால தமிழகம் துணை முதல்வர் அவர்களும் அவர்களுக்கும் இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய மாவட்ட கழக செயலாளருக்கும் சட்டப்பேரவை உறுப்பினருக்கும் ஒன்றிய கழக செயலாளர்களுக்கும் நான் நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இது யாவருக்குமான அரசு. என்ன காரணம் என்று சொன்னால், அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, இது அனைத்து தரப்பு மக்களும் பயன்படுகிற ஒரு அரசாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் செயலாற்றிக் கொண்டிருக்கிறார். எப்படி ஒரு கப்பலுக்கு மாலுமி முக்கியமோ அதை போல் இன்றைக்கு தமிழ்நாடு என்கிற கப்பலை சிறந்த மாலுமியாக தனது வெற்றி பயணத்தை செலுத்தி வழிநடத்துகிற, தமிழ்நாட்டை வழிநடத்தி கொண்டிருக்கிற முதலமைச்சர் நம்முடைய மாண்புமிகு தலைவர் தளபதி அவர்கள். தமிழ்நாடு தலைகுனியாது என்ற செய்தியை உங்களிடம் பரப்புரையால் சொல்ல நான் வருகை தந்திருக்கிறேன். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்து நாளெல்லாம் உழைத்துக் கொண்டிருக்கிறார். அதைதான் பெருமையோடு சொன்னார்கள். நாம் பட்டியலிட்டு சொன்னால் ஒரு நாள் போதாது. இங்கே சொல்லியவர்களெல்லாம் குறிப்பிட்டு சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்து இன்று வரை கண்துஞ்சாது தன்னுடைய கடமையை நிறைவாக ஆற்றிக் கொண்டிருக்கிற முதலமைச்சராக இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் தான் இந்திய நாட்டிலே முதல் முதலமைச்சர் என்கிற பெயரை பெற்றிருக்கிற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை நிரூபித்திருக்கிறார். அவருடைய ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு தலைகுனியாது என்கிற செய்தியை சொல்வதற்காகத்தான் நான் வருகை தந்திருக்கிறேன். அன்பிற்குரிய பெரியவர்களே,